Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான செட்டிநாடு சிக்கன் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன். அதுல தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இத ஒரு 1/2 hour அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷா மசாலா செய்யலாம். அதுக்கு ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு, 2 கல்பாசி, அப்புறம் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய், 4 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா இருந்தால் போதும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 2 வெங்காயம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கி சாஃப்டானால் போதும், கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா வெங்காயம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கிரும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இஞ்சி அப்புறம் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பூண்டு இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது இதில் நிறையா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை தான் மெயின் ஃப்ளேவர். இப்போது இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சும்மா க்யூப் சைஸில் கட் பண்ணால் போதும், பொடியாக நறுக்க வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா சிக்கனை குக் பண்ண விட்டுருங்க. இதில் நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்கல, ஆனால் சிக்கன்லேருந்தே நிறைய தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதிலே சிக்கன் நல்லா குக் ஆயிரும். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஃப்ரெஷ் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 5 minutes அப்படியே குக் ஆகட்டும். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா குக் ஆகி நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக இதில் கொஞ்சம் நறுக்குன மல்லி இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பரோட்டா, சப்பாத்தி, நான் கூடலாம் சூப்பரான சைட் டிஷ். அது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. நான் எல்லாத்தோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணி விடுறேன். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.